வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளும் இடம். இந்த சேனலில் நம்ம பல சிறுதொழில்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற சிறுதொழில்னா A4 காப்பியர் பேப்பர் செல்லிங் பிஸ்னஸ். இது வந்து நம்ம ஹோல்சேல்லேருந்து ரீட்டைல் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த தொழிலை எடுத்து கை நிறைய லாபம் மற்றும் வருமானத்தை நாம் பார்க்க வேண்டும். ட்ரெண்டிங்கில் இல்லாதது பண்ணோன்னா நமக்கு நஷ்டம் தான் வரும். குறைந்த அளவு முதலீடு இருந்தாலும் போதும், எல்லோருமே ஒரு தொழில் சொந்தமாக தொடங்கி நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வரிசையில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த A4 காப்பியர் பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வாங்கி விற்பது, இதில் வந்து தயாரித்து விற்பதும் ஒரு முறை இருக்குது. அதாவது தயாரித்து பேப்பரே தயாரிக்கிறது கிடையாது. இந்த பெரிய பேப்பர் ரீம்களை வாங்கி A4 பேப்பர்களாக ஒரு கட்டிங் மிஷினை பயன்படுத்தி கட் பண்ணி விற்கிறது, அது ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அது கிடையாது. இது ஹோல்சேலில் A4 பேப்பர் பண்டில்களாகவே வாங்கி ரீட்டைல்களில் எப்படி விற்க முடியும், ரீட்டைல் கடைகளுக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலீடு எவ்வளவு தேவை? இது வந்து இந்த தொழிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 முதலீடு இருந்தாலே போகும். அதன் பிறகு விற்பனைக்கு தகுந்தவாறு, அதாவது நம்ம தொழில் முன்னேற்றத்தை பொறுத்து நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து ஏற்றிக்கிட்டே போகலாம், அந்த முதலீடுடைய தொகையை. இது வந்து ஹோல்சேல் முறையில் வாங்கி தான் நம்ம வந்து ரீட்டைல் கொடுக்க போகிறோம். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக தேவை. இதில் பார்த்தீங்கன்னா பல கம்பெனிகள் இந்த A4 பேப்பர் போடுறாங்க. ஜேகே காப்பியர், அப்புறம் டிஎன்பிஎல். டிஎன்பிஎல்ங்கிறது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அந்த பேப்பர் வந்து A4 பேப்பர் போடுறாங்க. அதை தவிர நிறைய கம்பெனிகள் இந்த வந்து A4 பேப்பர் போடுறாங்க. இது ஒரு பண்டில் A4 பேப்பர்னு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது வந்து 500 தாள்கள் இருக்கும், 500 பேஜஸ் இருக்கும் அதில். குறிப்பாக இதெல்லாம் 70 ஜிஎஸ்எம் பேப்பர்பாங்க. 70 ஜிஎஸ்எம் தான் கிராம்ஸ் ஸ்கொயர் மீட்டர்னு அர்த்தம். கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர், அதாவது அதனுடைய திக்னஸை பொறுத்தது. இது பெரும்பாலும் A4லாம் இந்த 70 ஜிஎஸ்எம் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 70 ஜிஎஸ்எம் பேப்பர் தான் வாங்கி நம்ம விற்க போகிறோம். பட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஜெராக்ஸ் கடைகளை டார்கெட் பண்ணுறது நல்லது. இல்லை இப்போ ஒரு பண்டிலுக்கு குறைஞ்சது 20லேருந்து 25 ரூபாய் வரைக்கும் நம்ம லாபம் வர வாய்ப்புகள் உண்டு. நம்ம சென்னை பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் வந்து பிராட்வேல ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே வந்து நிறைய ஹோல்சேல் கடைகள், பர்டிகுலராக இந்த A4 பேப்பர்ஸ் அதெல்லாம் பண்டில்கள் சீப்பர் ரேட்டில் நிறைய விற்கிறாங்க. அதை தவிர indiamart.com வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்சேல் கடைகள் இருக்குது. அந்தந்த ஊர்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய கடைகள் அவங்க போட்டிருக்காங்க இந்த indiamart.com வெப்சைட்டில். அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மெட்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில் நிறைய இந்த பேப்பர் ஹோல்சேல் கடைகள் இருக்குது. அதை தவிர இந்த சைனா பேப்பருங்கிறாங்க, அது இன்னுமே லெஸ்ஸர் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 50 பண்டில் ஒரு நாளைக்கு நீங்கள் கடைகளுக்கும் அந்த அலுவலகங்களுக்கும் நிறைய இந்த A4 பேப்பர் தேவைப்படுது. எல்லா அலுவலகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷின் எல்லாமே இருக்காது. டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கொண்டு போய் இப்போ லோன் வேணும்னு போனீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. பெரும்பாலும் இது நிறைய இடங்கள்ல அவங்க இதுக்கு ஜெராக்ஸ் மிஷினே இருக்கும் உள்ள. அதனால அங்கேயும் இந்த A4 பேப்பர்கள் தேவைப்படும். இப்போ எங்கெங்கெல்லாம் தேவைப்படும்னு பார்த்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 50லேருந்து 55 பண்டில் நம்ம விற்க முடிஞ்சதுன்னா ஒரு 1,500 ரூபாய் லாபம் வரும். மாதத்துக்கு 75,000 வரைக்கும் வர வாய்ப்புகள் உண்டு. பட் காம்படிஷன் நிறையவே இருக்குது. இது ஒரு புது வகையான தொழில்னு சொல்ல முடியாது. ரொம்ப காலமாகவே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ புதுசாக யாருக்காவது தேவைகளும் இருக்கும், அந்த சமயத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நோ கிரெடிட் வந்து கொடுக்கக்கூடாது, பெரும்பாலும் கேஷில் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. கிரெடிட் வந்து ரொம்ப நாள் பழகினவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து கிரெடிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். கேஷ் கேஷ் தான் பெரும்பாலும், அதுதான் நல்லது. லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் த்ரூ அவுட் த இயர் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். அதனால் ஒரு முறை ஒரு குறைஞ்ச அளவு இன்வெஸ்ட்மெண்ட்னால நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். பட் ஏதாவது பிரச்சனைனா கூட உங்களால் ஈஸியாக வெளியில் வந்துடலாம், பெரிய அளவு முதலீடு பண்ணாதனால. இது ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக பார்க்கப்படுகிறது. இன்னும் பல தகவல்களுடன் அடுத்த காணொலியில் நான் உங்கள் நன்றி. வணக்கம்.